welcome back to Play Game Bully Anniversary Edition Part 4. ஸோ ஓகே, நடுவில் கொஞ்ச நாள் வீடியோ வரல, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஓகேங்க, வாங்க எடுக்கல போகலாம். ஓகேங்க, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோமாப்பா. இவனை ஏன் நம்ம என்னோட சுத்த விட்டுக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம சேனலில் அடுத்து வரப்போகிறது இவனோட காஸ்டியூம் பெஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே, அது தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ. ஓகே, இப்போ நம்ம மிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹெல்ப் கேரியா? இவன் எதுக்கு உச்சா போகாமல் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துருக்கான்னு தெரில. இவன் வந்துட்டு கமான்னு ஏதோ சொல்கிறேன். போடா, நீ பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு நான் என்ன முட்டா பயலாம்? இவனுங்க பாட்டு வளன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அது வேறு நம்மளை காண்டாக்கி விட்டுரும். ஐயோ சார் எடுத்துட்டேன். சார் அப்படியே மேலே இடிச்சுட்டு போனால் கூட சார் எதுவும் பார்க்க மாட்டுறாரு. என்ன சார் நீங்கள்? ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பையன் எங்கேயோ ஓடுறான். ஏன்டா எனக்கும் தெரில, எங்கடா ஓடுற? சரி, இப்போ ஓடி இவனை பின்னாடியே துரத்திக்கிட்டு போனோன்னா இங்கே நம்மளுக்காக ஒரு 3 பேர் காத்துக்கிட்டு இருப்பானுங்க. வாங்கடா, வந்து அலைக்கப்டா அடி வாங்குங்கடா, போடு போடு போடு. யாருக்கிட்ட அவனை யாருக்கிட்ட? ஆம்பல்ல நானுங்க சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு பாட்டிலேருந்து வேற ஒரு பாட்டுக்கு டியூன் மாத்துறேன். அதெல்லாம் நம்மளால் மட்டும்தாங்க முடியும், பிஜிடியை தவிர வேறு எவனாலையும். ஓகே, அடி போட வேண்டியதான் இவனுங்களை. ஆமாம், இவனை எதுக்கு நம்ம முதல்ல அடிக்கிறோம்? எதுக்கு ஒருத்தனை நம்ம போட்டு இப்படி சாத்துன்னு சாத்தணும்? இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு போகணும். அலேக்கா ஒரு ஜம்பை போட்டாச்சுங்க. ஓகே, இப்போது போக வேண்டியதான். இவன் ஓகே, இந்த மிஷனுங்க இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் திறந்து விட்டோன்னா கதவு திறக்கும். இந்த மாதிரி நிறையா கதவு திறந்துக்கிட்டே போய் நம்ம உள்ள ஒரு இடத்துல ஒரு சிங்க்கு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குங்க, பயங்கர பெருசாக ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருக்கும். அதில் போய் மாட்டிட்டு ஏதோ ஒன்று நடக்கும். அவனையோட சண்டை போட சொல்லுவானுங்க. லைட்டாக ஞாபகம் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி அப்படியே ஆன் பண்ணி விட்ருவோம். இவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான், நம்மளை மட்டும் வேலை செய்ய அமுச்சு விட்டுக்கிட்டே இருப்பான். சரி, சோம்பேறி பையன் பிடிங்க சார். இவனை இந்த சோம்பேறி பையில் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். ஸ்கூலில் இருக்கிற வேலையை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் பார்க்குறான். ஸ்கூலுக்குள்ளே ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பேஸ்மெண்ட் இருக்குன்றதை நான் இப்போ தாங்க பார்க்குறேன். என்னங்க இது ஏங்க? ஓகே, இப்போ என்ன பண்ண சொல்கிறானுங்க? என்னடா பண்ணணும்? ஏதாவது சொல்லுங்கடா. ஏங்க ஆக்சுவலாக அந்த வால்வையும் காணோம். ஓ, இந்த இதுக்குள்ளே இருக்கு போலங்க. ஓஹோ, அப்படியா விஷயம்? ஓகே, உள்ளே அந்த இதை எடுத்து அடிக்கணும். அந்த ப்ரூம் ஸ்டிக் அடித்தோன்னா இந்த வால் ப்ரெஸ் ஆகிடும் போல். ஆனால் இதெல்லாம் எய்மே பண்ண மாட்டேறானே உள்ளே. ஆக்சுவலாக நான் ரொம்ப நேரம் ஒரு தேடலுக்கு அப்புறமும் என்னால் எய்ம் பண்ண முடியல. இந்த ஓட்டைக்குள்ளே தான் எய்ம் பண்ணணும். இவன் பாட்டு கேரி மேலே எய்ம் வைக்கிறான் திடீர்னு. அது வேறு திக்குன்னு இருக்குது. இங்கே பாருங்க தெரியாமல் அடிச்சிட்டனே. கேரியே செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாதரா. ஐயோ, இவன் வேற சை. என்னங்க இது? டேய், உள்ளே எய்ம் பண்ணுறா. இவன் உள்ளே எய்ம் இங்கே பாருங்க, எவ்வளோ நேரமாக இவனை தான் எய்ம் பண்ணிட்டுருக்கேன். பாதி ஹெல்த் வேறு இன்னும் கொஞ்ச நேரத்தில் குறைஞ்சிரும். அட பாவி, உள்ளே எய்ம் பண்ணுன்னு சொன்னால் இங்கேயே எய்ம் பண்ணுறானே. படுபாவி. ஹேடே, உள்ளே எய்ம் பண்ணுறான். ஓகேங்க, இப்போ பாருங்க, கேரி பயலுக்கு பாதி ஹெல்த் போயிடுச்சு. நான் தெரியாமல் ஆட்டோ எய்ம் பண்ணி இப்போ பாருங்கள், கேரி செத்து போயிடுவான். நின்னுங்க, நம்ம மிஷனை ஃபெயில் பண்ணிட்டு திருப்பி முதல்ல ஆரம்பிப்போம். இந்த வேணுனே இவனை அடிச்சிடுவோம், அவ்வளோதாங்க. மிஷன் ஃபெயிலு. அப்படிலாம் நான் சோகப்படுவேன் நினச்சிங்களா? அழுவேன் நினச்சிங்களா? ஆக்சுவலாக நான் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறதால நம்ம அப்படிலாம் சுத்தாமல் இங்கே கிளாஸில் வந்து கொஞ்ச நேரம் படிக்கலாங்க. என்னங்க நீங்கள் இப்படி வெளியே சுற்றுறதுக்கெல்லாம் ஆதரிச்சிங்கன்னா நம்ம எப்படிங்க படித்து மேலே ஒரு பெரிய ஆளாக வருது? டோன்ட் என்கரேஜ் ரோமிங் அரவுண்ட் த ஸ்கூல். என்கரேஜ் அஸ் இன் ஸ்டடியிங் ஸோ தட் ஐ வில் பிகம் அ வெரி பிக் சயின்டிஸ்ட். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு சில வேர்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் கிளாஸில் என்னை பற்றி தெரியாத யாராலையும் இருக்க முடியாதுரா. ஏன்னா ஒரே சமயம் புல்லியங்கும் பண்ணிக்கிட்டு அதே சமயம் படித்து ஃபஸ்ட் ரேங்க்கும் வாங்குகிற இந்த ஜிம்மி ஹாப்கின்ஸை பற்றி தெரியாதவன் எவன்டா?
இப்போ நான் எதுக்கு தெலுங்கு படத்தில் ஒரு டைலாக் மாதிரி பேசுகிறேன்னு என்கிட்ட வந்து ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிங்கன்னா, சீரியஸ்லி I don't have any answer, bro. So I just gonna be a pooper. ஆக்சுவலாக நான் இப்போ என்ன பேசுகிறேன்னு எனக்கும் தெரில. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நான் வேறு ஏதோ வேர்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். HTIFS என்னடா இது. ஓகே, நம்ம இதுக்கு இப்படி ஃபெயில் ஆகிட்டேனேங்க. என்ன பண்ண, வேறு வழி இல்லை. ஓகே, ஆக்சுவலாக நம்ம புல்லிங்கில் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதால் இந்த கிளாஸில் நம்மளால் பாஸ் ஆக முடியல. பரவாயில்ல, அடுத்த கிளாஸில் அதையும் ஒரு கை பார்த்துருவோம். ஐயோ, நம்மளை வேறு வந்துட்டு ஒரு எரான் கொடுக்கறதுக்காக ஒரு பொண்ணு வரா. தங்கச்சி, நான் அப்புறமேல உனக்கிட்ட வந்து இந்த மிஷினை வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு நிறையா வேலை இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஹெல்ப் கேரி மிஷினை முடிக்கணும். ஓகே, அங்கேருந்து அப்படியே இங்கே டெலிபோர்ட் ஆகி வந்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஐயோ, இவன் வேறு உச்சா போகிற மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். போடா அங்கிட்டு. சரி, ஓகே, நம்ம டக்குன்னு ஆரம்பித்து இவனை ஃபாலோ பண்ணி அங்கே ஒரு 4-5 பேர் அடிக்கணும். ஐயோ, ஏங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டேன். அந்த சைட் பண்ணோம். ஓகே, ஓடு ஓடு ஓடு. என்னங்க இவ்வளோ ஸ்லோவாக ஓடுறான்? ஓ, நம்ம தான் ஸ்லோவாக அடிக்கிட்டு இருக்கோம், அவன் ஃபாஸ்ட்டாக தாங்க ஓடுறான். ஷட். ஓகே, இந்த வந்துட்டானுங்களே, இங்கே இருக்கானுங்க பாருங்கள். என்னடா நீங்கள் என்கிட்ட வந்து அடி வாங்குறதுக்குன்னே என்னடா பொழப்பு இதெல்லாம்? என்னடா நீங்கள் அடி போடு போடு. கட்டையை வச்சுருந்தா மட்டும் நாங்கள் பயந்துருவோமா? இருங்க, அவனை போய் அடிப்போம் முதல்ல. அங்கே பாருங்க அடிக்க. நீ என்னடா நம்ம அப்படியாடா பழகணும்? கட்டையை வச்சு அடிக்கிற அளவுக்கு இப்படியாடா பழகணும்? அடி போடு போடு போடு. அவ்வளோதான். இருங்க, இந்த கட்டையை எடுத்துப்போம். தம்பி, கட்டையை விட்டுட்ட பாரு. கட்டையை நம்ம எடுத்துக்கிட்டோம்ல. இப்போ ஒரே ஜம்ப் அங்கே அடித்து உள்ளே என்ட்ரு வரும். ஐயோ, இப்போ என்ட்ரு ஆகிட்டேன். ஓகே, நம்ம போன வாட்டி பண்ண மிஸ்டேக் இந்த வாட்டி பண்ணக்கூடாது. எப்படியாவது உள்ளே நம்ம எய்ம் பண்ணி அடிச்சிடணுங்க. சரி, ஓகே, நான் நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்தேன். டக்குன்னு இதை திறந்து விடுவோம். திறந்து விட சட்டு புட்டுன்னு திறந்து விடணும், அப்போ தான் இந்த விஷயம் முடிக்க முடியும். ஓகே, திறந்தாச்சு. ஓடுங்க ஐயா, இந்த டோருக்குள்ளே ஓடுங்க. இங்கே நான் கட்டையை எடுத்துக்கிறேன். ஓகே, போகலாம். ஓகே. ஓ, ஃபிஸ்ட்டு மாற்றினா கட்டை விழுந்துருதுங்க. ஓகே ஓகே, நம்மளால் பாக்கெட்டில் இவ்வளோ பெரிய கட்டையை வச்சுட்டு போக முடியாதுல்ல, அதனால தான். வெரி வெரி நைஸ் லாஜிக் மேன். என்னடா நீங்கள் பயங்கர அட்வான்ஸ்டாக இருந்திருக்கீங்க 2006லேயே. வெரி குட், வெரி குட். ஓகே, ஆன் பண்ணுங்க பா. ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி. ஐயோ, நான் வேறு வெளியே குதிக்க முடியலையே. தம்பி, குதிக்கடா வெளியே. ஐயோ, ஏய், என்னடா நீங்கள் கடுப்பாயிடுவாங்க சத்தியமா. ஓகே ஓகே, இப்போ சட்டு புட்டுன்னு உள்ளே ஏறி போக வேண்டியதான். இருங்க, இந்த பிரிக் எடுத்து உள்ளடி இப்போ உள்ளே போட்டு பார்ப்போம். திஸ் மைட் ஒர்க்குங்க. க்ளோஸ், வெரி வெரி க்ளோஸுங்க, செம்ம க்ளோஸு. இப்போது இந்த கிராஸ்போ வச்சு போடுவோம். கிராஸ்போ இல்லை, இதுவுமே இந்த உண்டிகோல் தான். ஓகே, எய்ம் பண்ணி இப்போ அடிக்கிறேன்டா. அவ்வளோதாங்க. எப்பா, இதை போன வாட்டி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அப்படியே உயிர் 4-5 வாட்டி போயிட்டு வந்துருச்சு. எங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பாத்ரூம் போய். ஓகே ஓகே, உள்ள குடிஞ்சு போகலாம். குடிஞ்சு போடா. எப்பா, ஆக்சுவலாக நான் ஏன் இப்படி இருக்கேன், ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் தெரியலாம். ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்கான காரணம் என்னோடய வாய்ஸாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைங்க. அதாவது ஃபீவர் இருந்துச்சு, பட் இப்போ ஃபீவர் சரியாயிடுச்சு. பட் கோல்டு மட்டும் என்னை ஆட்டி படைக்குது. அதனால் உங்களுக்கு வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம். பார்த்திங்களா, இருமல் வருது பேசிகிட்டு இருக்கும்போதே. நான் எவ்வளோங்க பண்ணுறது, இந்த சம்மர் வந்தாலே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து என்னை படுத்திடுது. நம்மளோட ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதை பற்றி தெரியுங்க. ஏன்டா என்னடா சொல்கிற, உனக்கு எங்கடா ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க ஒரு சில பேர். அவங்களாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஈவில் நன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த ஈவில் நன் பார்ட் 1ன்ற வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இந்த வீடியோவில் வாய்ஸ் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன்.
அதே மாதிரி ஒரு கண்டிஷன் இப்போயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடந்துச்சு. பட் அது ரொம்ப சிவியர். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மைல்டாக தாங்க இருந்துச்சு. ஓகே, இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு உடம்பு சரியில்லைன்றது தான் சொல்ல வரேன். அதுவுமே சம்மர் டைமில் தான். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஏதோ நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே என்னால் போக முடியல. காரணம் அது வந்துட்டு ஏதோ இதாகிடுச்சு. ஏதோ காற்று வந்துட்டு இருந்துச்சுங்க. டியூ டு சம் ஸ்டீம் ஹீட்டு. அதை நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு அணைச்சி இதை பண்ணிட்டோம். அதுக்குள்ளே இந்த பையன் ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டான். டே, ஒரு இதை பேசி முடிக்கிறதுக்குள்ளே நீ ஏன்டா பேச ஆரம்பிக்கிற கண்ட்ரி ப்ரூட். ஓகே, என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நம்ம இவனை பற்றி தப்பாக இவனுக்கு பின்னாடி பேசணுமா? தப்பாக என்னடா பேசுறது? உன் பின்னாடி வந்து உன் முன்னாடியே பேசுவேண்டா. நீ ஒரு சரியான கிறுக்கு முட்டடா. சாய், யார்ரா நீலாம்? கண்ட்ரி ப்ரூட் ஓடுறாங்கிட்டு. இவன் ஏதோ பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு போகிறான். நீ என்னெல்லாம் என்னை பற்றி பேசுனேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் இவன் வந்துட்டு என்ன சொல்கிறான், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எல்லோரும் இதை பாருங்கள், இங்கே இருக்கா நம்ம ரசில் பையர், ரசில் வெசில்னு. யார்ரா நீலாம்? ஐயோ, இந்த குண்டு பையங்க. ஓகே, ஹேய் சப்பி பாய், நல்லா கொழுன்னு அழகாக சப்பியாக இருக்குன்னு நினச்சா நீ என்னடா பைல்வான் மாதிரி ஒரு மாதிரி இதாக இருக்க. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நம்ம இவனை பற்றியும் தப்பாக பேசணுன்னு இவன்ட்டு உருட்டி விடுறான். உருட்டு நீ நல்லா உருட்டு. ஒரு நாள் உன் தலையை தானா ஏங்க வயிற்றுலேயே வந்து முட்டிட்டாங்க. ஹேய், வயிற்றில் முட்டுறதுக்கு நீ என்ன பாத்ரூமா? போடாங்கிட்டு அடி போடு. அவ்வளோதான். இங்கே பாருங்க, ரசிலாது வெசிலாது யாரா நீலாம் என்கிட்ட அடி வாங்குறான் பாருங்க. எப்படி என்னை பற்றி தெரியாது. ஐயோ, ஏங்க டைலாக் கூட பேச விட மாட்டான், அடிக்கிறான். பட் அவனுக்கு வந்துட்டு பாருங்கள், பாதி ஹெல்த் குறைச்சிட்டேன் அடிச்சு. புள்ளி அடித்த நீலாம் பள்ளி ஆயிடுவிட. அவ்வளோதான், போடு. இவ்வளோதாங்க. ஐயோ, இவனை அடிக்க விடக்கூடாது, அதாங்க ஒரே இது. ஏன்னா அவன் நம்ம இன்னும் ஒரு 2 அடி அடித்தானா நம்ம காலி. சரி, ஓகே. இப்போ இருங்க, உண்டிகோலை வச்சு 2 அடி அடிப்போம். என்னடா காட்டு மிராடி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? வேற அப்படியே அக்களை வேற தூக்குறாங்க, ஒரே ஸ்மெல் அடிக்குதுங்க. சரி, ஓகே. இப்போ டப். அவ்வளோதான். அப்படியே ஒரு ஸ்மேக்கை போட்டாச்சு. அவ்வளோதான், அடி போடு. ஹேய், யாரா நீ? அவ்வளோதாங்க. அங்கே பாருங்க, நாக் அவுட்டுங்க, ஃபினிஷிங் மூவுங்க, இதெல்லாம் ஃபெட்டாலிட்டி. ஓகே, இப்போ வந்துட்டு முடிச்சாச்சு. இவன் வந்துட்டு 2 பேரும் நீங்கள் அடிச்சுக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஒரு உற்சாகமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சைக்கோ மாதிரி பேசுகிறான். யார்ரா நீ? டேய், நீ எல்லாம் இனிமேல் என் ஃப்ரெண்டும் கிடையாது, நானும் இனிமேல் உன் ஃப்ரெண்டும் கிடையாது. 2 பேருக்குள்ளே விழுந்துருச்சு கோடு. நீ போடா நல்லா வளர்ந்து கெட்ட மாடு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெல்டன் ஜிம்மி அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்துட்டு இவனை யூ ஆல்ரைட் ரசில், நீ இவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அங்கே பாருங்கள், நம்மலாம் ரசில்ட்டே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இனிமேல் மற்றவனுங்கெல்லாம் சும்மா அப்படியே அந்த தகர டப்பாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் உன்னை பற்றி எதுவும் பேசலை. நீயும் இந்த மாதிரி உன்னை விட நல்லா சின்ன பசங்க இருக்கானுங்க பற்றியா, அவனுங்கக்கிட்ட போய் சண்டை போடுறத விட்டுட்டு நல்லா பைல்வான் மாதிரி இருக்கிறவனுங்கள்ட்ட போய் சண்டை போடு. என்கிட்டையும் அப்புறம் ஜிம்மிக்கிட்டேயும் இனிமேல் அவன் பேர் என்னதுங்க? இவன் பேர் தான் ஜிம்மி. அவன் பேர் என்னன்னு நான் பார்க்கவே இல்லை. ஸோ அவன் என்கிட்டையும் அந்த பையன்கிட்டையும் வச்சுக்காத. அவன் பேர் பீட்டிங்க. இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ என்கிட்டையும் பீட்டிகிட்டையும் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது சாப்டர் 2 ரிச் கிட் ப்ளூஸ். வாவ். இப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராட்டன் ஆனியன் மாதிரி ஒவ்வொரு வாட்டி நம்ம பீல் பண்ணும் போதும் இன்னொரு ஸ்டிங்கியன் லேயர் பின்னாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நைஸ் எக்ஸாம்பிள். வாக்கே. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிரின்சிபல் சார் நம்மகிட்ட பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னடா பான்யார்டு அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தியாமே, அதை பற்றிலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கே சார் அதை பற்றிலாம் பேசினேன், நான் பேசலை சார் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை, நம்ம பேசலைன்னு சொன்னோம். இப்போ வந்து ஒரு ரிச் கிட் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறான். ஸோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ நல்லா ஒரு ஃபைட்டர்னு எங்களுக்கு தெரியும், நீ நல்லா ஃபைட் பண்ணுற, அப்புறம் அந்த பாக்ஸிங்லாம் நடக்குது அங்கே வந்துட்டு ஒரு அடி சும்மா பாரு, அந்த மாதிரிலாம் சொல்கிறான். இவன் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் நம்ம ஜிம்மி ஹாப்கின்ஸ். ஒருவேளை ஜிம்மி ஹாப்கின்ஸ் தான் மைக்கேல் டிசாண்டாவோட பையன் வளர்ந்ததாக இருப்பானோ? நான் ஏன் இப்படி லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று யோசிக்கிறேன்னு தெரில. ஓகே,
நம்மளை வந்துட்டு ரேட் பண்ண சொல்கிறாங்க கேமுக்கு. வெரி நைஸ் கேம். ஓகே, வெறிய குட்டுங்க. என்னங்க நீங்கள் நல்லா தாங்க கேமை பண்ணியிருக்கீங்க. நீங்களே எங்க உங்களை மேலே இப்படி டவுட் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு நம்பணும். நான் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறேன். அது எதுக்கு நீங்கள் கேட்டு டெஸ்டிங் எதுக்குங்க பண்ணுறீங்க? டெஸ்டிங்கு ஓகே. இப்போ இந்த பொண்ணு நம்மளோட ஜூனியர் பொண்ணு இந்த எராண்டுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ நம்மக்கிட்ட கேட்குறா ஹெல்ப்பு. அண்ணா எனக்கு இந்த ஒரு வேலையை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு சாக்லேட் பாக்ஸை ட்ரெவர் லாக்கருக்குள்ளே வைக்க சொல்லுதா? அவரோ பயங்கரமான ஆளாச்சு. ட்ரெவரோட லாக்கரில் போய் இந்த சாக்லேட் பாக்ஸை வைக்க சொல்லுது. ஏம்மா ட்ரெவர் யாருன்னு தெரியாமல் நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு எதுக்கு ட்ரெவரோட லாக்கரில் சாக்லேட் வைக்கணும்னு ஒரு எண்ணம்? இந்த பொண்ணு ஒரு ஜூனியர் பொண்ணு. ட்ரெவர் ஓகே இப்போ தாங்க புரியுது. ஸோ ட்ரெவர் வந்துட்டு சின்ன பையனாக இருக்கும் போது ஹை ஸ்கூலில் படிச்சிருப்பான்ல, அப்படி படிச்சுட்டு இருந்த டைமில் இந்த ஸ்கூலில் இருந்திருப்பான். அப்போது வந்து இவனோட லாக்கரில் புள்ளி ஜிம்மி ஹாப்கின்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாக்லேட் பாக்ஸ் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் ட்ரெவர் வளர்ந்து வந்து GTA 5லலாம் வந்திருக்கான். பாருங்கள் எப்படிலாம் ராக் ஸ்டார் கேம்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ட்ரெவர் ஃபிலிப்ஸையே புள்ளிலேயே கொண்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள் பாருங்களேன். நான் பாட்டுன்னு உருட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு அதை என்ன நம்ப போகிறீங்களா தெரில. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஆர்ட் கிளாஸ்க்கு வந்திருக்கோம் கைஸ். ஏற்கனவே இங்கே இங்கே வந்துட்டு ஒரு செருப்படி வாங்கிட்டு போனோம். இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸில் தான் ஃபெயில் ஆனேன். செகண்ட் கிளாஸில் யாரால என்னை தடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டே இப்படி ஒரு கோடை போட்டுடலாம். ஓகே, இப்போ அழகாக மெதுவாக பார்த்து பண்ணணும். ஐயோ கிட்ட வராங்க. ஜஸ்ட்டு எப்போ எங்க சரியான ஜஸ்ட்டு. ஓகே, இப்போது நம்ம மெதுவாக இந்த லைன்லேயே கீழே கூட்டிகிட்டு போவோம். ஸோ தட் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. ஐயோ, இந்த எரேசர் பையன் வேறு கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னங்க இப்படி போயிட்டான். அவ்வளோதாங்க. இப்போதாங்க ப்ரெடிட்டர் கேமிங்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பிஜிடினா யார்? இப்போ ஐயோ ஏண்டா ஒரு டயலாக் பேச விட்றீங்களாடா சை. ஓகே, இப்போது ஸ்லோவாக இங்கே ஒரு இது. அவ்வளோதாங்க முடிச்சாச்சே. ஓகே, ஆர்ட் கிளாஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டேன். இப்போது என்னது இது? இதெல்லாம் பண்ணலாமா? என்னடா இது எபிலிட்டி? ஏதாவது ஒரு நியூ ஃபைட்டிங் ஸ்கில் கிடைக்குன்னு பார்த்தா ஐயோ. சரி ஓகே, வேறு வழி இல்லை. ஓகே, நம்மளுக்கு இந்த ஒரு எபிலிட்டி கிடச்சிருக்கு. ஓகே, எப்படி இது நம்மளுக்கு எதில் யூஸ் ஆகும்னு நம்மளுக்கு தெரில. ஓகே, இப்போ வந்துட்டு இவன் நம்மக்கிட்ட ஒரு எரான் கொடுக்குறான். தம்பி அண்ணனுக்கு டைம் இல்லை, டக்குன்னு எதுவும் சொல்கிறதானு இருந்தால் ஐயோ இவனுக்கு வேறு இங்கே சண்டை போடுறானுங்க. இவன் ஏதோ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கான் லைப்ரரிக்கு. ஆனால் போடா, நாளாக அதை பண்ணல. நான் போயிடுறேங்க. இவன் வேறு ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம ஒன்று பண்ணி அது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இழுக்கும். அப்படிங்கிற ஒரு ஜம்பை போடலாம். இங்கே வந்தாச்சு. இப்போது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இந்த பொண்ணு குட்டி பொண்ணுங்க, ஸ்மால் கேர்ள். இந்த பொண்ணு யார்? ஹாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இன்சல்ட் பண்ணுறீங்களே. ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்துட்டு அந்த எபிலிட்டி கிடச்சதால் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன் நினச்சிங்க. பட் அதுக்காக நான் வரல. நான் வந்தது வேறு ஒன்றுத்துக்காக. எப்படிங்க நீங்கள் என்ன இப்படி தப்பாக நினச்சிங்க? சே ஒரே கஷ்டமாக இருக்குது. நான் எதுக்காக வந்தேன்னா இந்த பொண்ணுகிட்ட வேறு ஏதாவது ஒரு நோட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன். என்னங்க நீங்கள் என்ன இப்படி சந்தேகப்படுறீங்க? சரி ஓகே, நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போய் வெளியே பார்க்கலாம். யாரையுமே காணோம். எல்லோரும் வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ் ஆரம்பிச்சிச்சுன்றதால நாங்கள் நினைக்கிறாங்க. எல்லோரும் குண்டு வெடித்த மாதிரி வெளியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க இப்படி. சரி ஓகே, நம்ம புள்ளி தானே, நம்மளுக்கு என்ன, கிளாஸ் போகலாம் இல்லைனா எதுக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேங்க. ஓகே, சேவும் போட்டாச்சு. சரி ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த பார்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.